வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இந்த வீடியோவில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட அப்டேட்ஸ், தென் ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் பாக்ஸிங் டே டெஸ்ட், தென் ஜிம்பாப்வே வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட பாக்ஸிங் டே டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் தான் இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. இந்தியா மட்டும் துபாயில் யூஏயில் விளையாட போகிறாங்க. இந்தியா ஃபுல் மேட்சஸ் எல்லாம். சப்போஸ் இந்தியா வந்து செமிஃபைனல் 2 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் தான் வைக்க போகிறாங்க. செமிஃபைனல் 2 அண்ட் ஃபைனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டே வச்சுருக்காங்க. ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா 9th முடியுது. ஸோ இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, குரூப் ஏ அண்ட் குரூப் பி. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து, பங்களாதேஷ் இருக்காங்க. குரூப் பியில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து. ஸோ 8 டீம்ஸ் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக விளையாட போகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி குவாலிஃபிகேஷன் எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் 2023 அந்த டாப் 8ல் எந்தெந்த டீம் இருந்தாங்களோ ஸோ அவங்க எல்லாமே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்துட்டாங்க. ஸோ நிறைய கொஞ்சம் பெரிய டீம்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிருப்பாங்க. ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்க வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஈவன் வெஸ்ட் இண்டீஸ் வந்து வேர்ல்ட் கப்லேயே குவாலிஃபை ஆகலை. ஏன்னா அந்த குவாலிஃபையர்ஸில் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 8 டீம் தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக மோத போகிறாங்க. இப்போ ஷெட்யூல் எப்படி பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 19 February ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. எப்போ முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th March வந்து முடிக்கிறாங்க ஃபைனல். சப்போஸ் அந்த 9th March அப்போ வந்து மழை ஏதாவது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே 10th March வந்து ரிசர்வ் டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஷெட்யூல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா துபாயில் விளையாட போகிறாங்க. ஏன்னா அந்த சம் ப்ரிகாஷன்ஸ்க்காக அவங்க அங்கே விளையாடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 4th டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் நடக்க போகுது. இந்த 26th விளையாடுற டெஸ்ட் மேட்சஸ் வந்து நம்ம எல்லாமே பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு சொல்கிறோம். ஏன்னா கிறிஸ்மஸில் வரதுனால அதை வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ன்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அது ஸ்பெஷலாக வந்து என்ஜாய்மெண்ட்டோட பார்ப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான டெஸ்ட் மேட்சஸ்ன்னு சொல்லலாம். அங்கே அந்த நாளில் விளையாடுற எல்லா டெஸ்ட் மேட்சுமே வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் தான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாடுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து ஒரு இன்ஜுரி ஆச்சு. பட் அது மேஜர் இன்ஜுரி ஆகலை. ஸோ ரோஹித் சர்மா வந்து ஃபிட்டினாக இருப்பாங்கிறத வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து 4th டெஸ்ட் மேட்ச் வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். நம்ம எல்லாருக்குமே இன்னுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு இந்தியாவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 4th டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தனுஷ் கோட்டியன் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல கூட நம்ம பார்த்துருப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பிக் பண்ணாங்க. ஒரு 1 or 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்லாம் ட்ரை பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவருமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர் தான். பட் ஆனால் ரவிச்சந்திர அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு பிளேயரானா சொல்ல முடியாது தான். பட் ஆனால் இவருமே நல்ல பிளேயர் தான். ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஸ்குவாடோட அப்டேட்ஸ். இப்போ ஆஸ்திரேலியா ஸ்குவாடில் என்ன சேஞ்சஸ், என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்கலாம். ஜாஷ் ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் அண்ட் 5th டெஸ்ட் வந்து விளையாட மாட்டார். ஏன்னா 3rd டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி காரணத்தினால பாதியிலே போயிட்டாரு. ஸ்காட் போலாண்ட் ஜாஷ் ஹேசல்வுட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவார். 4th டெஸ்ட் மேட்ச் மெல்போர்னில் நடக்கிறதுனால மெல்போர்னில் அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு மெல்போர்ன் டெஸ்ட் மேட்சஸ்லாம். ஸோ உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் இருக்கும் ஸ்காட் போலாண்ட் வந்து 4th டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறது. 3 பேர் ஸ்குவாடில் வந்திருக்காங்க. சாம் கான்ஸ்டாஸ், சீன் அபோட், தென் பியோ வெப்ஸ்டர். இவங்க 3 பேருமே வந்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸ்டாஸ் வந்து 4th டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாரு. அவரோட டெபியூட் டெஸ்ட் மேட்சாக இருக்க போகுது. பிளேயிங் 11 அவர் இருக்கார். ஆஸ்திரேலியா அவங்களோட 4th டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க 11ல். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நேத்தன் மெக்ஸ்வினிக்கு பதிலாக சாம் கான்ஸ்டாஸ் உள்ள வராரு. தென் ஜாஷ் ஹேசல்வுட் பதிலாக ஸ்காட் போலாண்ட் உள்ள வராரு. டிராவிஸ் ஹெட் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு இன்ஜுரினால அவர் விளையாடுவாரா என்ன டவுட்டில் இருந்தோம். அவரையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 11ல் இருக்காருங்கிறத. இந்த 4th டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா 1st டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணாங்க. 2nd டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. 3rd டெஸ்ட் மேட்ச் ட்ராவில் முடிஞ்சதுனால இப்போ இந்த 4th டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே அவங்களோட 2nd வின்னுக்காக விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா 2 டீமுமே நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் மெல்போர்னில் நடக்கிறது வந்து சூப்பராக இருக்க போகுது. அதே 26 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இருக்குது. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஜிம்பாப்வே. ஆப்கானிஸ்தான் யார் லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஷ்மத்துல்லா சஹீடி. தென் ஜிம்பாப்வே யார் லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரைக் எர்வின். இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல இருக்கிற குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் தான் வந்து விளையாட போகிறாங்க. ரஷீத் கான் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட மாட்டாருங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஜிம்பாப்வேல நடக்க போகுது. 2 டீம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அஸ்மத்துல்லா, ஓமர் ஜா,
மிர்சாய், தென் ஹஷ்மத்துல்லா ஷஹீடி, ரஹ்மத் ஷா, நியூவாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அஃப்டாப் அவர் இருக்காரு. தென் ஜிம்பாபேல பார்த்தீங்கன்னா சிக்கண்டர் ராஜா இருக்காரு, கிரைக் எர்வைன், ஷீன் வில்லியம்ஸ். ஸோ ஒரு நல்ல ஸ்குவாடாக இருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்சுமே சூப்பராக இருக்கும். எகைன் அந்த 26 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாடுறாங்க. இதுவுமே வந்து ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட். டெம்பா பவுமா தான் சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து லீட் பண்ணுறாரு. பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா ஷான் மஷூத் லீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் 2024 விளையாடுறாங்க. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா Jan 3, 2025 விளையாடுறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்னுமே வந்து ஒரு க்ரூஷியலாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா டாப் ஆஃப் தி டேபிள் WTC சாம்பியன்ஷிப்பில் அவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளில் இருப்பாங்க டேபிள் 1ல். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச். இதுதான் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்குவாட். டெம்பா பவுமா தான் லீட் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு ஒயிட் வாஷ் வின்னே சொல்லலாம். கைல் விரேன் அவரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. தென் டேவிட் பெட்டிங்கம் இருக்கார், அவருமே ஒரு நல்லா மிடில் ஆர்டரில் ஒரு நல்லா சூப்பராக ஆடிட்டு வராரு. தென் மேத்யூ பிரீட்ஸ்கி அவருமே ஒரு நல்ல பேட்டர். தென் பார்த்தீங்கன்னா கார்பின் பாஷை வந்து எட்டு வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு டெபியூட் டெஸ்ட் சீரீஸாக இருக்க போகுது. தென் டோனி டிசார்ஜி பார்த்தீங்கன்னா டாப் ஓவரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. தென் மார்க்கோ ஆன்சன் அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் சூப்பராக போடுவார். லாஸ்ட்டாக நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு. தென் கேஷவ் மகாராஜ் இருக்காரு. குயினா மபாக்காவை எடுத்து வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் T20 அண்ட் ODIயில் ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டார் தான், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். தென் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் இருக்கார். அந்த டெஸ்ட்டில் வந்து ஓப்பனிங்கில் விளையாடுவார், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் வியான் மெல்டர் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். தென் செனூரன் முத்துசுவாமி எட்டு வந்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா டான் பேட்டர்சன் அவருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்ரீலங்கா சீரீஸில் வந்து கம்பேக் கொடுத்துருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் ஸ்குவாடில் வந்திருந்தார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். 5 விக்கெட் ஹால்லாம் வேறு எடுத்திருந்தார். தென் கங்கிசோ ரபாடா இருக்கார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெஸ்ட்டில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் ரயன் ரிக்கில்டன் அவருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாரு. தென் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவருமே பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையுமே நல்லா பண்ணிட்டு வர்றாரு சவுத் ஆஃப்ரிக்காக்காக. இப்போ பாகிஸ்தான் ஸ்குவாட் பார்த்தோம்னா ஷான் மஷூத் அவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறாரு. ஷவுத் ஷக்கீல் அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாரு. அப்துல்லா ஷஃபிக் பார்த்தீங்கன்னா ODI வந்து அவருக்கு அந்த அளவுக்கு போகல சவுத் ஆஃப்ரிக்காவோட. பட் டெஸ்ட் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. மேபி டெஸ்ட் மேட்ச்சில் அவரோட பொட்டன்ஷியல் காமிக்க வாய்ப்பு இருக்குது. சைம் ஐப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேலண்ட்னே சொல்லலாம். ஏன்னா T20 சீரீஸ்லையும் ODI சீரீஸ்லையும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகெயின்ஸ்டாக. எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா பண்ணுறாருன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் மேட்சஸ்லாம் ஒரு சூப்பராக ஆடுறாரு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த 3 ODIயில் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு வாட்ச் அவுட் பிளேயர்னே சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு. தென் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் இருக்கார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். தென் முகமது ரிஸ்வான் அவர் பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் சீரீஸில் வந்து அவர் தான் கேப்டன் பண்ணார். ரெட் பாலில் பார்த்தீங்கன்னா ஷான் மஷூத் தான் கேப்டன் பண்ணுறாரு. தென் அசிபுல்லா இருக்கார், ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர். தென் கம்ரான் குலாம் அவரோட டெபியூட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து 100 அடிச்சார், ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். தென் ஆகா சல்மான் இருக்கார், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ODI சீரிஸ் நல்லா பண்ணார் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எகெயின்ஸ்டா. தென் ஆமீர் ஜாமல் அவர் இருக்கார், ஒரு நல்ல பவுலர். தென் பார்த்தீங்கன்னா குராம் ஷஷாத் அவர் இருக்காரு. தென் மிர் ஹம்சா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். முகமது அப்பாஸ் அவர் இருக்கார், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். ரொம்ப நாள் கழிச்சு அவர் எட்டு வந்திருக்காங்க. தென் நஷீம் ஷா அவர் இருக்கார், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். தென் பார்த்தீங்கன்னா நௌமன் அலி ஒரு நல்ல ஸ்பின்னர். இப்போ ரீசெண்டாக நடந்த பாகிஸ்தான் vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட ஓவரால் ஸ்குவாட் எட்டு வந்திருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்க்கு. இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட பிளேயிங் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் அண்ட் டோனி டிசார்ஜி. ஸோ அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் எதுவும் மாற்றலை. நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கில்டன் வராரு. லாஸ்ட்டாக நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் ஒரு 100 அடிச்சிருந்தாரு, அவரோட டாமினேஷன் காமிச்சாரு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. தென் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையுமே சவுத் ஆஃப்ரிக்காக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. டெம்பா பவுமா அவருமே லாஸ்ட் சீரீஸில் நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு, ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. டேவிட் பெட்டிங்கம் அவருமே பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் நல்லா பண்ணார், ஒரு 50 கூட அடிச்சிருந்தாரு. தென் கயல் வெரைன் அவருமே லாஸ்ட் நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தார் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் சூப்பராக பண்ணார் கயல் வெரைன். தென் கார்பின் பாஷ் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டெபியூவாக இருக்க போகுது. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அவர் வந்து ஸ்லோயர் ரன்ஸ்லாம் நல்லா போடுவார், அந்த லென்த்லாம் வந்து சூப்பராக அடிப்பார். ஸோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். தென் மார்க்கோ ஆன்சன் இருக்கார், ஒரு நல்ல போலிங் ஆல்ரவுண்டர். லாஸ்ட்டாக நடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. கங்கிசோ ரபாடா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெஸ்ட் மேட்சஸ்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு கீ பவுலர்னே சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காக்காக. தென் டேன் பேட்டர்சன் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் அவருக்கு வந்து கம்பேக் கொடுத்திருந்தாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச்க்குள்ள வந்தார். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டாரு, ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு சவுத் ஆஃப்ரிக்காக்காக. ஸோ நல்லா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டீமாக போகிறாங்க. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான் வச்சிருக்காங்க. எய்டன் மார்க்ரம் ஸ்பின் பண்ணுவார். தென் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுமே வந்து ஸ்பின் பண்ணுவார், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸோட போகிறாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர். அதில் கார்பின் பாஷ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். தென் மார்க்கோ
மார்க்கோ யான்சன், கங்கிசோ ரபாடா, டேன் பேட்டர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். இந்த பிச் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்னால ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சஸ் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11 ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ 26 டிசம்பர் 3 டெஸ்ட் மேட்ச் நடக்குது. 3மே பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்க. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.